ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியாடா? இல்ல. மிஸ் திட்டுவாங்களே, என்ன பண்ணுவ? அதை நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. முதல்ல நீ கிளம்பு. என்னடா இப்படி சொல்ற? கிளம்புன்னு சொல்றேன்ல. ஏண்டா நந்து, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பழ போன வீடியோ கேம் வச்சு விளையாடிட்டு இருக்கியே. இந்த ஷூவை கட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு கொஞ்ச நேரம் படிக்க கூடாதா? போமா, சும்மா படின்னு. ஸ்கூலுக்கு போனா மிஸ் தொல்லை, வீட்டுக்கு வந்தா ஊன் தொல்லை. கொஞ்ச நேரமாச்சு கேம் விளையாட விட மாட்டியா? என்னடா இது இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன உன்னை விளையாட கூடாதுன்னு சொல்றேனா? கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடிட்டு அதுக்கப்புறம் தானடா படிக்க சொல்றேன். நந்து, என்னடா விளையாட்டு இது? உட்காந்த இடத்துலயே உத்து உத்து பாத்துக்கிட்டு கண்ணு கெட்டு போகுண்டா. எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. சிங்கிளா விளையாடலாம். பக்கத்துல இருக்க பசங்க கூட விளையாட போனாலும் அவன் கூட விளையாடாத இவன் கூட விளையாடாதன்னு 1008 கண்டிஷன் போடுவீங்க. என் இஷ்டத்துக்கு விடுங்கம்மா. ஓ இஷ்டத்துக்கு விட்டுதாண்டா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற. ஒரே புள்ள அதிகமா கண்டிச்சு வளர்க்க கூடாதுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, அதுதான் தப்பா போச்சுடா. நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுடா. உனக்காக தானே அப்பா வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. நானும் இங்க ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வரேன். நீ நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தாண்டா என்னோட ஆசை. சரிம்மா, புலம்பாம போங்கம்மா. நீ வேணா பாருமா, இந்த வீடியோ கேம்ஸ்ல போட்டி வச்சாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். உனக்கு என்னைக்குதான் புத்தி வரப்போதோ தெரியல. தொணன்னு பேசாம போங்கம்மா. சரி, இப்ப நான் என்ன சொன்னாலும் உன் காதுல விழாது. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு தெம்பா விளையாடு. இதோ பார், உனக்கு கடைசியா தெளிவா சொல்றேன். கிளாஸ் ரூமுக்கு போன உடனே வீடியோ கேம் எடுத்து ஆடுனேன்னு வச்சுக்கோ, இந்த பாலுவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா உன் பக்கத்துல உட்கார்ந்தனால எனக்கும் டோஸ் விழுதுடா. டேய் நந்து, வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதுக்குன்னு நேரங்கால பார்க்காம நீ கிளாஸ் ரூம்லயும் விளையாடிட்டு இருக்க. அப்புறம் எப்படிடா எக்ஸாம்ல பாஸ் ஆவ? நான் எக்ஸாம்க்கு 2 நாளைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணிடுவேன். டேய், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனே தனறான். இதுல நீ படிக்கிற லட்சணத்துல 2 நாள்ல படிச்சிருவியா? டேய் நந்து, அப்படி இந்த வீடியோ கேம்ல என்னதாண்டா இருக்கு? எப்ப பாரு விளையாடிக்கிட்டே இருக்க. உனக்கு இதோட அருமை தெரியல. நீ 1 hour விளையாண்டு பாரு, அப்புறம் விடவே மாட்ட. ஏய், நீயும் கெட்டது இல்லாம அவளையும் கெடுக்க பாக்குறியா? அவளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா என்ன மாதிரியே சந்தியா பக்கத்துல இருக்கவங்களுக்கும் டோஸ் விழும். பாலு, டேய் நந்து, இப்படி கிளாஸ்லயே வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கே, அப்ப வீட்ல என்னடா பண்ணுவ? நந்து, கேக்குறான்ல, பதில் சொல்லு. என்னமோ தெரியல கௌரி, இந்த வீடியோ கேம் மேல பைத்தியம் ஆயி போச்சு. சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. இந்த வீடியோ கேம் இல்லாம இருக்கவும் முடியல. டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இப்போ நாங்களா இருக்கோம்ல, வீடியோ கேம் விளையாடுவோம், ஆனா சும்மா டைம் பாஸ்க்கு விளையாடுவோம், அவ்வளவுதான். அவ ஒன்னும் டைம் பாஸ்க்காக இத விளையாடல. 24 hours இதையே வேலையா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா. நந்து, இத நாங்க ஓ நல்லதுக்காக தான் சொல்றோம். நீ மனசு வச்சா கண்டிப்பா இந்த பழக்கத்தை ஒன்னாலே நிறுத்த முடியும். ஆனா நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நீயே உன்னை ஏமாத்திக்காத. இப்பார் நந்து, நீ எங்க பேச்ச மட்டும் கேட்கல, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே நாங்க கட் பண்ணிடுவோம் சொல்லிட்டேன். நந்து, நீ திருந்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாத. வாங்க போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. நேத்து எல்லாரையும் ஹோம்வொர்க் எழுதிட்டு வர சொன்னேன், எழுதிட்டு வந்தீங்களா? எடுத்து வைங்க, சைன் பண்றேன்.
எதை தேடிக்கிட்டு இருக்க? ஹோம்வொர்க் நோட்டை காணோம். என்ன வழி சொல்ற? மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியா? இல்ல, கொண்டு வந்தேன் கௌரி. இப்ப என்ன பண்ண போற? மிஸ் வந்து கேட்டு நீ காணோம்னு சொன்னா நல்லா அடி வாங்குவ. என்ன பையன் ஒரு மாதிரி இருக்கானே, சம்திங் ராங். நந்துக்கண்ணா, ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேனே. தோ தோ பையன் ரொம்ப திணறானே, முகம்லாம் வேர்த்து கொட்டிருக்கு. சம்திங் ராங். எங்க வள்ளி உன்னோட நோட்டு? காணோம் டீச்சர். காணுமா? மத்த புக்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு டீச்சர். ஹோம்வொர்க் நோட் மட்டும் தான் காணுமா? ஆமா டீச்சர். என்ன நீ எப்பவுமே விளையாடிட்டு இருக்கிற நந்துவே ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வந்திருக்கான், நீ என்ன இப்படி சொல்ற? கொண்டு வந்தேன் டீச்சர். கிளாஸ் ரூம்க்கு வந்த பிறகுதான் காணாம போச்சு. அடா பாவி, வள்ளியோட நோட் புக்கை திருடி இவன் நோட் புக் மாதிரி சைன் வாங்கியிருக்கானே. இந்த விஷயத்த நம்ம டீச்சர் கிட்ட சொல்லாம இருக்க கூடாது. ஏன்னா இவன் பக்கத்துல உட்காந்துருக்க பாவத்துக்கு எனக்கும் டோஸ் விழும். டீச்சர், வள்ளியோட நோட்டை இந்த நந்து வச்சுக்கிட்டு இருக்கான். டேய் எழுந்துடுடா. உன் பேக் எடுத்துட்டு வெளியே வா. காமி, ஏன்டா வள்ளியோட நோட் புக்கை திருடின? நீ கிளாஸ் நேரத்துல வீடியோ கேம் ஆடினப்ப கூட நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சின்ன பையன் ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா நீ இப்ப பண்ணிருக்கிற காரியத்துக்கு உன்னை தண்டிக்காம விட்டா தப்பா போயிடும். போ, முதல்ல போய் உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா. சாரி டீச்சர், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க டீச்சர். இனிமேல் பண்ணவே மாட்டேன் டீச்சர். நோ, முதல் தடவை மன்னிக்க கூடிய தப்பா பண்ணிருக்கேன் நீ. நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசியே ஆகணும். முதல்ல போய் அவங்கள கூட்டிட்டு வா. போடா. அப்பா, என்னம்மா? இந்த கேஸ்ல நாம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு ரொம்ப ஃபீலிங்கா இருந்ததுப்பா. அம்மா, எனக்கு நல்லா தெரியும் இந்த கேஸில் நீதி ஜெயிக்குதோ இல்லையோ, நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா சொல்றீங்க? நீதியை விட நான் பெரிய ஆளா? பின்ன காசு பணத்துக்காக நீதியை காப்பாத்துற வக்கீல்களுக்கு மத்தியில பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீதியை காப்பாத்துற நீ எவ்வளவோ மேல்மா. பணக்கார பையன் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த அந்த 15 வயசு பொண்ணை கந்தல் துணியா தூக்கி வீசி எரிஞ்ச பிறகு தற்கொலைக்கு போன அவளை தடுத்து நிறுத்தி, உனக்கு நான் இருக்கிறேம்மா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறவனை கூண்டுல ஏத்துறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதை மட்டும் இல்லாம செஞ்சும் காட்டினேன். உண்மையிலேயே நீ பெரிய ஆளுதாம்மா. அம்மா, உன்னை என் மகன் நினைக்க நினைக்க என் நெஞ்சு பூரிக்குதுமா. இந்த ஜென்மத்துல இந்த சந்தோஷமே எனக்கு போருமா. இப்படி ஜெயிச்சு சந்தோஷப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சே. கோர்ட்ல அவங்க கொடுத்த நஷ்ட ஈடு தொகை 15 லட்சம் ரூபாய். அவ வாழ்க்கைய சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துருமாப்பா? அது யாராலதாம்மா முடியும்? அது உடைஞ்சு போன மனசுக்கு ஒரு ஆறுதல், ஒத்தடம், அவ்வளவுதான். வாமா. வக்கீலம்மா வணக்கங்கம்மா. நானும் அப்பாவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். எங்களுக்காக எத்தனையோ எதிர்ப்புகளை மீறி இப்படி ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுத்த உங்களை எங்க குலதெய்வமா நினைக்கிறோமா. இததான் நீங்க பல தடவை கோர்ட்ல சொல்லிட்டீங்களே, திரும்பவும் ஏமா? திரும்ப திரும்ப இல்ல மேடம், தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்க எனக்கு வாழ்க்கையும் உயிரையும் கொடுத்துருக்கீங்க. என்ன சூறையாடின அந்த மிருகத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்துல யாரோ அனாதையோ அபலையோ கிடையாது. உங்களை காலம் பூரா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்போம் மேடம். சரி, கலங்காதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. ஆமா, செக் வந்துருச்சா?
வந்துடுச்சுமா. உங்களுக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா? இல்லம்மா. அப்பா சொல்லுமா. இவங்களை கூட்டிட்டு போய் நம்ம பேங்க்ல ஒரு ஜாயின் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இவங்களோட செக்கை டெபாசிட் பண்ணிடுங்கப்பா. சரிம்மா. அம்மா, எங்களுக்காக எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க. திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பணத்தை வச்சு ஊருக்கு போய் சுமதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வைங்க. நானும் அப்பாவும் கண்டிப்பா வருவோம். ரொம்ப நல்லதுமா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வரங்க மேடம். சரி அம்மா நான் வரேம்மா. சரி போயிட்டு வாங்க. போங்க. பாத்துட்டு வரேன்னு கிளம்பி போன மூசா விடிஞ்ச பிறகும் வரலையே. அங்க என்ன நடந்திருக்கும்? ஏன் மூசா இன்னும் வரல? மூசாக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா மூசா ஏன் இன்னும் வரல? பக்ஷீஸ் ரொம்ப யோசனையில இருக்கான். எனக்கு எப்படி கல்தா கொடுத்துட்டு வெளியில ஓடுறதுன்னு யோசனை பண்றானா? நம்ப முடியாது. இருந்தாலும் இருக்கும். எதுக்கு இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆஹா, நந்தி வந்துருச்சு. இனிமே எங்கேயுமே போக முடியாது. இதுவும் கூடவே வரும். ஆனா நம்ம இதை எப்படியும் கழட்டி விட்டுட்டு தான் போகணும். என்ன பண்ணலாம்? பாக்குறத பாரு, கண்ணு ரெண்டு அப்படியே கீழே விழுந்துரும் போல இருக்கு. இந்த பிசாச புதைக்காம பூமி மேல விட்டுருந்தா இன்னும் பல சரித்திர போர்கள் நடந்திருக்கும். நல்ல வேலை புதைச்சிட்டாங்க. ட்ரௌசர் நம்மள பத்தி தான் ஏதோ நினைக்குது போல இருக்கு. மகனே, நீ என்னதான் கணக்கு போட்டாலும் நான் அதுக்குள்ள அடங்க மாட்டேன். இப்ப பாரு. எங்கடா போற? இனி போற காரியம் விளங்கின மாதிரிதான். என்னடா ரொம்பதான் சகனம் பாக்குற? நீ என்ன காசி யாத்திரை போற மாதிரியும் நான் என்ன கருப்பு பூனை குறுக்க விட்ட மாதிரியும் ரொம்ப ஃபீல் பண்ற. இங்க பார், என்னுடைய அனுமதி இல்லாம உன் கண்ணை கூட சிமிட்ட கூடாது. இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போய் ஏடா கூடமா ஏதாவது பண்ணி என்ன சுத்தல்ல விட்ட நடக்கிறதே வேற. என்ன வேணாலும் நடக்கும். நான் ரொம்ப கோவக்காரன். என் குடும்பத்திலேயே ஜிலாவுதீன் பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், தெரியுமா? அப்படியா? அப்ப இத பாரு. அத்தை, ஏண்டா அவளை கூப்பிடுற? அவ பூதராணி இல்லடா, சண்டி ராணி. இங்க வந்தான்னு வச்சுக்க கதகளி ஆடுவா. தெரியுதுல்ல? உண்மை தெரிஞ்சவங்க கிட்ட எப்பவும் உதார விடக்கூடாது. அடக்கி வாசிக்கணும். சரிப்பா. அப்படி போய் கை கட்டி வாய் பொத்தி சைலண்டா உட்காரு. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். என்னது? வெளியில போறியா? போக கூடாது. நீ வெளியில போனீனா மூசா வந்து என்ன திட்டுவான். ஏன்னா உன்னை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருக்கான். மூசா மண்டாராவை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட விட்டுருக்கான். அது உனக்கு தெரியுமா? என்னடா என்ன இப்படி லாக் பண்ற? இப்ப நான் என்ன பண்றது? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் இப்போ மண்டாராவை ஃபாலோ பண்ண போறேன். வரட்டா? ஐயோ கடவுளே, திடீர்னு மறைஞ்சிட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போய் தேடுவேன்? இவன் தேவையில்லாம என்னென்னலாம் வம்பிழுத்து என்ன சிக்கல்ல விட போறாடோ. ஐயா, என்னப்பா? இங்க ரத்னசாமி ஐயா வீடு எது? ரத்னசாமி ஐயா விடா அவருக்கு நீ சொந்தமா? ஒரு வகையில நான் சொந்தம் தான். அப்படின்னா நீயும் எனக்கு ஒரு வகையில சொந்தம் தான். ஏன்னா நான் அவருக்கு சொந்தக்காரன். இப்படியே நேர போனேன்னா வீட்டுக்கு வெளியில ஒரு மாமரம் இருக்கும். அதுதான் ரத்னசாமி மாமாவோட வீடு. நீ அங்க போய் இரு. நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்து உனக்கு எனக்கு எப்படி சொந்தங்கிறத விலாவரியா பேசலாம். சரிமா? ஐயா, இங்க ரத்னசாமி ஐயாங்கிறது நான் தான். என்ன விஷயம்? ஆமா, நீ யாரு? வணக்கம் ஐயா, என் பேரு மூசா. நான் சென்னையில ஆர்கியாலஜி, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியை பத்தி படிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்கார். எனக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியில ரொம்ப ஆர்வம் அதிகம். இன்ஃபேக்ட் பியூசி முடிச்சுட்டு பிஏ தொல்பொருள் ஆராய்ச்சி படிக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, விதி எங்கள் அப்பாவை
மேல்லோகத்துக்கு கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் விவசாயத்தில் இறங்கிட்டேன். ஆனால் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது எங்கள் ரத்தத்திலே ஊறி போன விஷயம்ப்பா. நான் மட்டும் இல்லை, என் தாத்தா முத்துவேல் இருந்தாரே, அவரும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் பல பொருள்களை சேகரித்து வச்சிருந்தாரு. அப்போ கண்டிப்பா மம்மி இவர்கிட்ட இருக்கும். என்னப்பா யோசிக்கிறேன்? இல்லைங்கய்யா, இந்த கிராமத்துல இப்படி ஒரு ஆராய்ச்சியாளர் இருப்பீங்கன்னு எங்க ப்ரொஃபசர் மயில்வாகனன் சார் சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. நீ சொல்ற ப்ரொஃபசர் மயில்வாகனன் சார எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் என்னை பத்தி கேள்விப்பட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இருக்கலாம். அது சரி, நீ என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கன்னு சொல்லவே இல்லையே. சரிங்க ஐயா, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பழங்கால எகிப்திய மம்மி ஒண்ணு உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அடேடே, என்ன தம்பி இப்படி லேட் பண்ணிட்ட? ஏன் சார்? தொடர்ந்து வீட்டுல சில கெட்ட காரியங்கள் நடக்க போய் கற்பூர வாசம் அறியாத என் பொண்டாட்டி காமாட்சி 1 மாசத்துக்கு முன்னால அந்த மம்மி இருக்கிறதால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு நம்பி நான் இல்லாத நேரமா பார்த்து பழைய சாமான் வாங்கணும்னு தூக்கி போட்டுட்டா. என்னய்யா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அந்த மம்மி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதை நீங்க மறுபடியும் தேடவே இல்லையா? தேடினேன்ப்பா, கிடைக்கல. ஆனா அது இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கணும். ச்சே, அப்படி ஒரு அபூர்வமான மம்மி மிஸ் பண்ணிட்டீங்களா ஐயா? என்னப்பா பண்றது, கையை விட்டு போகணுன்னு இருந்தா போய்த்தானே தீரும். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை தேடுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நடந்ததை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? ஆமாங்கய்யா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுப்பா. எகிப்து எங்க இருக்குது, சோழனூர் எங்க இருக்குது? எகிப்துக்கும் சோழனூருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மம்மி இங்க எப்படி வந்துச்சு? உங்க கைக்கு எப்படி கிடைச்சது?